சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். சம்மர் ஸ்பெஷல் கம்மங் கூல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து நான் கம்பு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இதை தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும், கழுவிட்டு ஊற வைக்கணும். பார்க்கலாம் வாங்க. இது 5 நிமிஷம் ஆச்சு நான் ஊற வச்சு. பாருங்கள், கலரே ஒரு மாதிரி இருக்குது. இதை வந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு நிழலில் லைட்டாக காய வைக்க வேண்டியதுதான். நல்லா கழுவியாச்சு கம்பு. இதை வந்து நிழலில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே துண்டு போட்டு அப்படியே காய போட வேண்டியது தான். கல் மண்ணெல்லாம் இருக்கும், நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும். கடையில் வந்து பொடியெல்லாம் செஞ்சு விற்கிறாங்க, பட் அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட்டாக இருக்கான்னு தெரியல. நான் எப்போயுமே இதுதான் யூஸ் பண்ணுறது. நல்லா அப்படி காய வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆன அப்புறம் மிக்சியில் நம்ம ஒரு சுற்றிக்க வேண்டியது தான். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. இது நிறையா வீட்டில் பண்ணுறதில்ல, அப்படியே கழுவிட்டு மிக்சியில் போட்டுடுறாங்க. இந்த தோல் கொஞ்சம் லைட்டாக எடுக்கணும். பாருங்கள், கம்பு வந்து 10 நிமிஷம் காய வச்சாச்சு. வெறும் ஃபேன் காற்றுல தான் காய வச்சது. இங்கே பாருங்கள், இப்படி இந்த பதத்தில் இருந்தால் சரி, ஃபுல்லாக ஒட்டக்கூடாது, அவ்வளோதான். இதை நம்ம வந்து ஒரு மிக்சியில் ஒரு ரன் போட்டுக்க வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதான் 2 ரன் போட்டுக்கணும். இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் அப்படியே காய வச்சுருந்தோம் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் தோல் எப்படி எடுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான். ஒரு 5 நிமிஷம் காய வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தோல் வந்துருக்கு பாருங்கள். இதை வந்து க்ளீனாக நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம கம்மங் கூழ் செய்கிறதுக்கு செய்யணும். ஒரு 5 நிமிஷம் இருங்க. கம்பு பாருங்கள் காஞ்சிருச்சு. 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னோம் இல்லையா, காஞ்சி போயிடுச்சு. இப்போ வந்து இதோட தொல்லி வந்து எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக வெளியே வந்திருப்பாங்க தொல்லி. இவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதுதான் அப்படி சொல்லி பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. இதுக்கப்புறம் நீங்கள் கம்பு வச்சிங்க அப்படின்னா, கம்மங்கூழ் வச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 1 கப்பு கம்பு எடுத்துங்க இல்லையா, அதனால் இப்போது 4 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப்பு கம்புக்கு 4 கப் தண்ணி. நீங்கள் எப்போ செஞ்சாலுமே கம்பு வந்து பானையில் செய்யுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த தண்ணி நல்லா துள்ளின அப்புறம் நம்ம கம்பை போட வேண்டியதான். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். நல்லா துள்ளட்டும் தண்ணி. ஒரு ஃபுல் கொதி வந்த அப்புறம் இந்த கம்பை போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதுதான். பாருங்க, சுத்தம் பண்ண கம்பு தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதை போட்டு அவ்வளோதான், நல்லா வேகணும். வெந்தாவே இந்த தண்ணி மாதிரி இருக்கிறது வந்து நல்லா கெட்டியாயிடும். அவ்வளோதான், நல்லா வெந்தா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. வெந்தப்பறம் தான் நம்ம உப்பு போடணும், அப்போ தான் நல்லா போய் இதாகும். பாருங்கள், எவ்வளோ தண்ணி மாதிரி இருந்து எப்படி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இன்னும் ஊற ஊற கெட்டியாகிட்டே இருக்கும். இது நல்லா சூடு ஆறின அப்புறம் இதில் தயிர் மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு இருக்கணும் இல்லையா, அதனால் தயிர் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள், கம்மங் கூழ் ரெடி ஆயாச்சு. நல்லா சூடு ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 1/2 கப்பு தயிர் விட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே உப்பு நம்ம போட்டோம் இல்லையா, அதனால் தயிர் விட்டால் போதும். இல்லை நீங்கள் தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் மோராக கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள்,
நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை மோராக அடித்து கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான் அது. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. வெயில் காலத்துக்கு சூப்பரான டிஷ் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் ஸ்பெஷல் கம்மங் கூல் ரெடி ஆயாச்சு. சூப்பர் டேஸ்ட்டில் வந்திருக்கு. நீங்களும் டெய்லியும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சீசனுக்கு இது ரொம்ப முக்கியம், ஹெல்த்தியானதும் கூட. டெய்லியும் என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராணி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.